ஓகேம்மா, நம்ம சொல்யூஷன்ஸ் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் கிராஃபில் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போட்டுட்ருந்தோம். இதில் வந்து நான் தேர்ட் சம் ஃபஸ்ட் 1 and 2 நான் ஒர்க் அவுட் பண்ணேன். தேர்ட் சம் ஐ கேவ் இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். தேர்ட் சம் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம இந்த ஃபோர்த் சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that 2x plus 3y is less than or equal to 35. இது ஒரு equation. And then y is greater than or equal to 2. Then x is greater than or equal to 5. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ draw the graph. So draw the graph of the line 2x plus 3y is equal to 35. ஸோ இந்த லைனை நம்ம வரைவோம். ஓகேவா? இதுக்கு xy சப்ஸ்டியூட் பண்ணி வரையலாம். ஸோ நம்ம எக்ஸுக்கு 0 கொடுத்தோன்னா, எக்ஸுக்கு 0 கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 3y is equal to 35 வரும். அப்போ y is equal to 35 divided by 3. ஸோ 35 divided by 3ங்கிறது it will be 11.20 வருமா? ஸோ 11 point something 1 வருமா? ஆமாம், 11 point கிட்டத்தட்ட 1 வரும். ஸோ 11.1 ஓகேவா? அண்ட் தென் நம்ம எக்ஸுக்கு வந்து சப்போஸ் ஒய்க்கு 0 கொடுத்தோன்னா, அப்போ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 divided by 2. 35 divided by 2 வந்து 17.5 வந்துடும். அண்ட் தென் எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வரும்? y is equal to எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா இப்போ 35 minus 1 minus 2 which is 33. இப்போ y is equal to 11ன்னு வந்துடும். அண்ட் தென் yக்கு 1 கொடுத்தீங்கன்னா, கொடுத்தா அப்போ நமக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு yக்கு 1 கொடுத்தீங்கன்னா 32 இப்போ 16ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி நம்ம முதல்ல கிராஃப் வரைஞ்சிக்கணும். அப்புறம் நமக்கு ரெக்வயர்ட் ரீஜியன் வந்து above the மேலே இருக்க பிளேனா இல்லை கீழே இருக்க பிளேனான்னு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த கிராஃப் வரைஞ்சிக்கலாம். let us draw the graph. ஓகேவா? இந்த கிராஃப் நான் இங்கே வரைகிறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இதெல்லாம் 16 அதெல்லாம் வரதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ல் எடுத்துக்கலாம். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. அதுதான் இங்கேயும் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் வரைவோம். ஸோ எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 11.1. ஸோ ஒய்க்கு 11.1 மீன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் 1. அதுக்கப்புறம் ஒய்க்கு 0னா இது 17.5. ஸோ 17.5 will be here. ஸோ இந்த பாயிண்ட். அண்ட் தென் எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 11. ஸோ எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 11. ஸோ it will be here. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். and then yக்கு 1னா எக்ஸுக்கு 16னா yக்கு 1 will be here. ஸோ இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். we have to join this. ஓகே, இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். So this is the line. இதுதான் அந்த லைனு. ஓகேவா? So this is the line 2x plus 3y is equal to 35. So இப்போ வந்து எந்த போர்ஷன் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கா let us substitute the point 0,0. 0,0 substitute பண்ணுவோம். So to find the region, put x is equal to 0 and y is equal to 0 in this inequality. 2x plus 3y
is less than or equal to 35. So x க்கு 0 y க்கு 0 substitute பண்ணா என்ன வரும் நமக்கு 0 is less than or equal to 35 வருதா அப்ப therefore which is true அப்ப therefore the required region is the plane containing 0,0. So இந்த 0,0 இருக்கக்கூடிய region தான் நமக்கு required region. So அப்ப required region will be this. So this will be the required region. So this is the required region. So இது வரைஞ்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க y is greater than or equal to 2. So இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா let us draw the line y is equal to 2. So y is equal to 2ங்கிற லைன் எப்படி இருக்கும் அது நம்ம டைரெக்டாகவே வரைஞ்சிடலாம் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி தான் வரையணுங்கிற அவசியம் இல்லை ஸோ y is equal to 2. ஸோ y is equal to 2ங்கிற லைன் வந்து இதுதான் this will be the line y is equal to 2. So this is the line y is equal to 2. இதுதான் அந்த line y is equal to 2. So இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க so to find the region y is greater than or equal to 2. So put x is equal to 0 and y is equal to 0 in this. So இதில் substitute பண்ணும் அப்போ 0 is greater than or equal to 2 இது false இல்லையா இது false அப்போ therefore நமக்கு required region என்ன which does not contain 0,0 அப்போ therefore the required region is the plane which does not contain 0,0. So 0,0 இல்லாத plane. So 0,0ன்றது இங்க இருக்கு. So அது இல்லாத plane அப்ப இது மேல இருக்கக்கூடியது. So அப்ப therefore this is the required region இதுக்கு. Okay ma, so this is the required region இந்த மேல இருக்க portion. இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க x is greater than or equal to 5. ஸோ அப்போ ஃபஸ்ட் எந்த லைன் வரையணும் x is equal to 5ங்கிற லைன் வரையணும். We have to draw the line x is equal to 5. So x is equal to 5 will be here இந்த இடத்துல இருக்கும். So this is the line x is equal to 5. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க x is greater than or equal to 5 கேட்டிருக்காங்க இல்லையா x is greater than or equal to 5. இப்போ அதில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 0 is greater than 5யா இல்லை அப்போ 0 இல்லாத ரீஜன் ஸோ 0 இல்லாத ரீஜன்னா அப்போ இந்த ரீஜன் ஸோ அப்போ therefore this region. ஸோ மூணுத்துக்கும் காமனான போர்ஷன் எது இப்போ மூணுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து அதை கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிருங்க. So this is the common region for all the three. மூணுத்துக்கும் காமனாக இருக்க ரீஜன் இதுதான் மூணுத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ரீஜன். இதை ஜஸ்ட் நீங்கள் பென்சிலால் லைட்டாக கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரீஜனை கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ரீஜன். ஏன்னா இதுதான் மூணுத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ரீஜன். தட் இஸ் இந்த லைனுக்கு கீழே இருக்கணும், அதே சமயத்தில் இந்த லைனுக்கு மேலே இருக்கணும், அதுமாதிரி இந்த லைன் x is equal to 5ங்கிற இந்த லைனுக்கு ரைட் சைடில் இருக்கணும். ஸோ அது மூணுத்துக்கும் காமனாக இருக்க ரீஜன் இதுதான். திஸ் இஸ் த ரீஜன் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுற வேண்டியதான். ஸோ இதுக்கு மீதி நோட்ஸ் இங்கே எழுதுகிறேன். ஸோ draw the line x is equal to 5. So to find the required region, put x is equal to 0 and y is equal to 0 in x is greater than or equal to 5. நமக்கு என்ன கிடைக்குது 0 is greater than or equal to 5 கிடைக்குது which is false. அப்போ therefore the required region
is the plane which do not contain the origin 0,0. ஓகேவா? இப்போ இந்த மூணுத்துக்கும் காமன் போர்ஷன் என்ன? ஸோ மூணுத்துக்கும் காமன் போர்ஷன் அப்படிங்கிறது என்ன? இப்போ therefore the solution is the darker shaded region. ஸோ மூணுத்துக்கும் காமன் போர்ஷன் தான் இந்த மூணுத்துக்கும் சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன்றது என்ன? இட் இஸ் த டார்க்கர் ஷேடட் ரீஜன். ஸோ இந்த டார்க்காக ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிடணும். பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் டார்க்கர் ஷேடட் ரீஜன் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் தீஸ் 3 இன்இக்வாலிட்டிஸ். இந்த 3 இன்இக்வாலிட்டிஸ்க்கும் சொல்யூஷன் இது தான். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5th ஒன். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 3y இஸ் less than or equal to 6. X plus 4y is less than or equal to 4. X is greater than or equal to 0. Y is greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நாலுத்துக்கும் நம்ம வந்து we have to find the common region. இந்த நாலுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ரீஜன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? x plus 3y is less than or equal to 6 முத கண்டுபிடிப்போம். இதுக்கு draw the line. ஒன்றுக்கு இதெல்லாம் எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். draw the line 2x plus 3y is equal to 6. இந்த லைனை முத வரைவோம். ஓகேவா? ஸோ இந்த லைன் வரைகிறதுக்கு நம்ம எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு 0 போட்டால் அப்போ நமக்கு ஒய்க்கு என்ன வருது? 2ன்னு வந்துடும். அண்ட் தென் ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸுக்கு என்ன வரும்? உங்களுக்கு எக்ஸுக்கு 3ன்னு வந்துடும். ஓகேவா? ஒன் மோர் பாயிண்ட் எதாவது கண்டுபிடிப்போம். ஒன் மோர் பாயிண்ட் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 3y is equal to 6 minus 2 4ன்னு வரும். அப்போ y is equal to 4/3ன்னு வரும் இல்லையா? 4/3 will be some 1.3 வரும். ஓகேவா? ஒரு 3 பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த கிராஃப் முதல்ல வரைஞ்சிக்கணும். அப்புறம் டு ஃபைண்ட் த ரீஜியன், to find the required region நம்ம என்ன பண்ணணும்? put x is equal to 0 and y is equal to 0 in 2x plus 3y less than or equal to 6. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது? இப்போ இதில் வந்து நமக்கு 0 is less than or equal to 6ன்னு வந்துடுதா? இப்போ which is true. இப்போ therefore the required region is the plane containing 0,0. ஸோ 0,0 இருக்கக்கூடிய பிளேன் தான் நமக்கு தேவையான ரீஜன் சொல்லிடுறோம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் ஈக்குவேஷன், draw the line x plus 4y less than or equal to 4. ஸோ சாரி, ஃபஸ்ட்டு இது ஈக்குவல் டு 4 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஈக்குவல் டு 4 முத வரைவோம். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தோன்னா ஒய்க்கு 1, ஒய்க்கு 0 கொடுத்தோன்னா ஒய்க்கு 0 கொடுத்தோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் கொடுப்போமா? ஒன் மோர் பாயிண்ட் என்ன கொடுக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு 2 கொடுத்தா என்ன வரும்? எக்ஸுக்கு 2 கொடுப்போமா? எக்ஸுக்கு 2 கொடுத்தோன்னா எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோன்னா அப்போ 4y is equal to 2ன்னு வந்துடும். அப்போ y is equal to 2/4 which is 0.5, 1/2 which is 0.5ன்னு வந்துடும். ஓகேவா? அப்புறம் எந்த ரீஜியன் கண்டுபிடிக்க? ஸோ டு ஃபைண்ட் த ரீஜியன், டு ஃபைண்ட் த ரெக்வயர்ட் ரீஜியன் என்ன பண்ணணும்? put x is equal to 0, y is equal to 0 in this inequality. In x plus 4y is less than or equal to 4. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0ன்னு போட்டால் என்ன வரும்? 0 is less than or equal to 4 which is true.
அப்போ therefore the required region is plane containing 0, 0. 0, 0 இருக்கக்கூடிய plane தான் நமக்கு தேவையான region. ஓகேவா? இப்போ இதோட கிராஃப் நான் இங்கே வரைகிறேன். Okay, the points are plot பண்ணுவோம். So 0, 2. So 0, 2ங்கிறது இந்த point. And then 3, 0 இந்த point. அப்புறம் 1, 1.3. 1, 1.3 will be here. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது என்ன லைனுங்கிறத மென்ஷன் பண்ணணும். யூ ஹாவ் டு மென்ஷன் இட். ஸோ இது என்ன லைனு? 2x + 3y = 6. அந்த லைன் தான் இது. ஸோ அப்போ நமக்கு ரெக்வயர்ட் ரீஜன் என்ன சொன்னோம்? which contains 0, 0. 0, 0 இருக்கிறது தான் நமக்கு ரெக்வயர்ட் ரீஜன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ therefore 0, 0 இருக்க ரீஜன்னா இந்த ரீஜன். திஸ் இஸ் த ரீஜன். This is the required region. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ரீஜன். இப்போ அடுத்த லைன் பிளாட் பண்ணுவோம். அடுத்த லைன் என்னது? 0, 1. 0, 1. ஸோ இந்த பாயிண்ட். அண்ட் தென் 4, 0. 4, 0 will be this point. 2, 0.5. இந்த பாயிண்ட். ஸோ இதை ஜாயின் பண்ணலாம். So this is the line x plus 4y is equal to 4. அதுதான் இந்த லைன். இப்போ இதுலேயும் நமக்கு required region என்னது? which contains 0, 0. 0, 0 இருக்கதா required region. அப்போ அதுவும் இங்கே கீழே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் இப்படி கொஞ்சம் க்ராஸாக கொடுக்குறேன் லைன்ஸை. அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக நான் கொஞ்சம் இப்படி க்ராஸாக கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே. ஓகேவா? ஸோ இந்த சைடில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே. அண்ட் தென் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் 0ங்கிறது இந்த சைடில். இதுதான் போர்ஷன் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த சைடில் வந்துடும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த எல்லாத்துக்கும் காமன் போர்ஷன். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ங்கிறது இந்த போர்ஷன். எல்லாத்தையும் வரைஞ்சோன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குமா? உங்களுக்கு எது எந்த லைனே தெரியாமல் போயிடும். ஸோ ஆக்சுவலாக எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ங்கிறது இந்த போர்ஷன். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ங்கிறது இந்த போர்ஷன். This is the portion x is greater than 0. Y is greater than 0ங்கிறது இந்த போர்ஷன். இந்த நாலுத்துக்கும் காமனாக எந்த போர்ஷன் இருக்குது? இந்த நாலுத்துக்கும் காமனாக இருக்க போர்ஷன்னா இது தானே, இந்த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ரீஜன். ஏன்னா இந்த இடத்த கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிவிடுங்கம்மா. இந்த இடத்த கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ரீஜன். இதுதான் அந்த ரெக்வயர்ட் ரீஜன். ஏன்னா இதுதான் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0க்கும் வருது, ஒய் இஸ் கிரேட்டர் தேன் 0க்கும் வருது. அது மாதிரி இந்த எக்ஸ் ப்ளஸ் 4y லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4க்கும் வருது. ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த போர்ஷன், இந்த டார்க்கர் ஷேடட் ரீஜன் தான் நமக்கு ரெக்வயர்ட் ரீஜன். புரிஞ்சுதா இது? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ which is true. So therefore the required region is the plane
containing 0, 0. So 0, 0 இருக்கதா நமக்கு required region சொல்லிட்டோம். இப்போ x is greater than or equal to 0 is the plane above the x-axis. So x-axis க்கு மேல. and y is greater than or equal to 0 is the plane to the right of y-axis. இது ரெண்டுத்துக்கும் இது மாதிரி எழுதிட்டாலே போதும். x is greater than 0ங்கிறது above the x-axis, x-axisக்கு மேலே. y is greater than 0ங்கிறது to the right of y-axis, y-axisக்கு right sideல. அப்போ therefore the solution is the darker shaded region. ஸோ இந்த டார்க்காக ஷேட் ஆகிருக்க ரீஜன் தான் சொல்யூஷன். நாலுத்துக்கும் காமனாக இருக்க போர்ஷன் இதுதான் டார்க்கர் ஷேடட் ரீஜன். இந்த போர்ஷன் தான் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த 6th சம் பாருங்க. x minus 2y is greater than or equal to 0. 2x minus y is less than or equal to minus 2. x greater than 0. Sorry, x greater than or equal to 0. y greater than or equal to 0. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6th one x minus 2y is greater than or equal to 0 முத போடுவோம். இதுக்கு draw the line x minus 2y is equal to 0. இந்த லைனை முத வரைவோம். ஸோ xy, ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு 0 வந்துடும். ஓகேவா? எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு 0 வந்துடும். ஸோ எக்ஸுக்கு 1 கொடுத்தோன்னா என்ன வரும்? x is equal to 2yன்னு வருமா? அப்போது y is equal to 1/2ன்னு வரும், 0.5. and then xக்கு வந்து சப்போஸ் 4 கொடுத்தோன்னா xக்கு 4 கொடுத்தா என்ன வரும்? xக்கு 4 கொடுத்தோன்னா y is equal to 2ன்னு வந்துடும். ஓகேவா? and then xக்கு -2 கொடுப்போம். xக்கு -2 கொடுத்தோன்னா இப்போ y is equal to -1ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் போதும், 3 பாயிண்ட்டே போதும். ஜஸ்ட் நான் 1 more பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ டு ஃபைண்ட் த ரெக்வயர்ட் ரீஜியன் நம்ம என்ன பண்ணணும்? we have to put இங்கே x is equal to 0, y is equal to 0 போடாதீங்க. ஏன்னா போட்டிங்கன்னா அது ஒரு பாயிண்ட் ஆன் த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட். அதனால இது வந்து சாட்டிஸ்ஃபை தான் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வேறு பாயிண்ட் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பாயிண்ட் மேபி 2, 2 அந்த மாதிரி பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். put x is equal to 2 and y is equal to 2. புரியுதா? இந்த மாதிரி 0, 0 அந்த லைன் மேலே இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. வேறு பாயிண்ட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். வேறு எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த லைன் மேலே இல்லாத பாயிண்ட்டை ஏதாவது எடுத்துக்கணும். ஸோ நான் இங்கே எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 - 4 is greater than or equal to 0. அப்போ -2 is greater than or equal to 0ன்னு வருது, which is false. இது false இல்லையா? அப்போ therefore the required region is the region which does not contain 2, 2. 2, 2 இல்லாத region தான் நமக்கு தேவையான region. ஓகேவா? ஸோ இதுக்கு கிராஃப் வந்து நான் இங்கே வரைகிறேன். I'll draw the graph here. So 0, 0 இது ஒரு பாயிண்ட்டு. and then 1, 0.5 ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. and then 4, 2 இது ஒரு பாயிண்ட்டு. and then -2, -1 -2, -1. ஸோ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோன்னா
இந்த 4,2ங்கிற பாயிண்ட் கொஞ்சம் இங்கே வரும். So this is the line x minus 2y is equal to 0. இதுதான் இந்த லைன். ஸோ அப்போ நமக்கு ரெக்வயர்ட் ரீஜன் என்ன, 2,2 இல்லாத ரீஜன். ஸோ 2,2ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும் இல்லையா. நம்ம ஏன்னா இங்கே ஏற்கனவே என்ன சொன்னோம், விச் இஸ் ஃபால்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 2,2 இல்லாத ரீஜன்னா அப்போ இந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ரீஜன். இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ரீஜன். ஓகேவா. ஸோ அப்போ therefore the required region is the plane which do not contain 2,2. ஸோ 2,2 இல்லாத ரீஜன் தான் நமக்கு தேவையான ரீஜன். இப்போ அடுத்த லைன் வரைவோம். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ draw the line 2x minus y is equal to minus 2. இந்த லைனை வரைவோம். ஸோ இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தோன்னா, எக்ஸுக்கு 0 கொடுத்தா y is equal to 2ன்னு வந்துடும். அண்ட் தென் yக்கு 0 கொடுத்தோன்னா, yக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் x is equal to minus 1ன்னு வந்துடும். அண்ட் தென் எக்ஸுக்கு வந்து சப்போஸ் 1 போட்டோன்னா, எக்ஸுக்கு 1 போட்டால் அப்போ நமக்கு என்ன வரும், minus y is equal to இது 2 minus 4ன்னு ஆகிடுமா. ஸோ 4 y is equal to 4ன்னு வந்துடும். ஸோ இந்த 3 பாயிண்ட் போதும். இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணிடலாம். ஸோ 0,2 and then minus 1, 0 minus 1, 0 and then 1, 4. So therefore the line எப்படி இருக்கும். So this is the line minus 2x minus y is equal to minus 2. ஸோ இதுதான் அந்த லைன். ஓகேவா. இப்போ நமக்கு தேவையான ரீஜன் என்னன்னு கண்டுபிடிக்க இங்கே 0,0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் மேலே இல்லை. ஸோ புட் x is equal to 0 and y is equal to 0 in 2x minus y is less than or equal to minus 2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ 0 is less than or equal to minus 2ன்னு வருது, which is false. அப்போ therefore the required region is the plane which do not contain 0,0. ஸோ 0,0 இல்லாத ரீஜன். ஸோ 0,0 இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ இது இல்லாத ரீஜன்னா இந்த சைடு. ஸோ அப்போ therefore this is the required region. ஓகேவா. ஸோ இந்த ரீஜன். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது இட் இஸ் த பிளேன் above the x-axis. And then y is greater than or equal to 0ங்கிறது is the plane to the right of y-axis. இல்லையா. ஸோ அப்போ x is greater than 0ன்றது இந்த சைடு மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஜன். இந்த ரீஜன். அண்ட் y is greater than 0ங்கிறது இந்த ரீஜன். இப்போ இது பாருங்கள், இந்த 4த்துக்கும் காமன் போர்ஷனே இல்லை பாருங்கள். இந்த 4மே காமன் போர்ஷன் ஏதாவது இருக்கா. இப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இது y is greater than 0க்கும் இந்த லைனுக்கும் உள்ள காமன் போர்ஷன் தான் இருக்குது இல்லையா. அதுவே இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த லைன் தட் இஸ் x minus 2y, அந்த லைனுக்கும் x is greater than 0, y is greater than 0 அதுக்குள்ள காமன் போர்ஷன் தான் இருக்குது. இந்த 4த்துக்கும் சேர்த்த மாதிரி காமன் போர்ஷனே இல்லை. அப்போ therefore there is no common portion. But therefore this inequalities has no solution.
ஸோ இதுக்கு சொல்யூஷன் கிடையாது, காமன் சொல்யூஷனே கிடையாது. இந்த ஒரு சம் மட்டும் வித்தியாசமாக இருக்குமா, அதனால் இது நல்லா பார்த்துக்கணும். இந்த இன்இக்வாலிட்டிஸ்க்கு சொல்யூஷன் கிடையாது, ஏன்னா இதுக்கு காமன் போர்ஷனே இல்லை. நாலுத்துக்கும் சேர்ந்த மாதிரி காமன் போர்ஷன் இல்லை. இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்ஷன் இந்த ரெண்டு லைனுக்கும் காமனாக இருக்குது. இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் இந்த y is greater than 0, x is greater than 0 அண்ட் இந்த லைன் இது மூணுத்துக்கு தான் காமனாக இருக்குது. அதுமாதிரி இதுவும் மூணுத்துக்கு தான் காமனாக இருக்குது. x is greater than 0, y is greater than 0 அண்ட் தென் இந்த லைன் இது மூணுத்துக்கு தான் காமனாக இருக்குது. நாலுத்துக்கும் சேர்ந்த மாதிரி காமன் போர்ஷனே இல்லை. அப்போ therefore there is no common portion. அப்போ in these inequalities has no solution. இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போது இதில் இந்த செவன்த் சம் உங்களால் ஹோம்ஒர்க் போட முடியுமா? 3 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதே மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி லைன் 3ஐயும் வரைஞ்சிட்டு மூணுத்துக்கும் உள்ள காமன் போர்ஷன் அதை நீங்கள் ஷேட் பண்ணணும். யூ ஹாவ் டு ஷேட் த காமன் போர்ஷன். சேம் இதே மாதிரி தான் இது இந்த 7th சம். இப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது பாருங்கள். இதுவும் சால்வ் த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். இதுவும் அதே மாதிரி தான் 3 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 வரைஞ்சிட்டு அது மூணுத்துக்கும் உள்ள காமன் போர்ஷனை ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லைனுக்கு இங்கே மேலே வரும், இந்த லைனுக்கு இப்படி கீழே வரும், இந்த லைனுக்கு வந்து இந்த பக்கம் வரும். ஸோ இந்த மூணுத்துக்கும் சேர்த்திங்கன்னா சேர்ந்த காமன் போர்ஷன் தான் அவங்க இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம்மும் உங்களால் ஹோம்ஒர்க் போட முடியும். அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு சம். இந்த ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ஈஸி. இன்இக்வாலிட்டி எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற லைன் வரைஞ்சிட்டு அதில் ஆரிஜினை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 is greater than or equal to 2 which is false. அப்போ therefore it is the region which does not contain the origin சொல்லிட்டு இதை ஷேட் பண்ணிட வேண்டியது. புரியுதா? ஸோ இந்த 3 சம் உங்களால் ஹோம்ஒர்க் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளீஸ் ஆஸ்க் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேவா? நம்ம அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.